உங்களுக்கெல்லாம் ஹீரோயின் தகுதியே கிடையாது அப்படின்னு சினிமாவை விட்டு விரட்டப்பட்ட நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மனிஷா யாதவ். வழக்கு எண் 18 கீழ் 9 படம் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பா இவங்கள தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா ஜன்னல் ஓரம், ஆதலால் காதல் செய்வீர், ஒரு குப்பை கதை மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மனிஷா யாதவுக்கு ஆரம்பத்துல இருந்த மார்க்கெட் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துல சண்டிமுனி மாதிரியான மொக்க படங்கள்ல மட்டும்தான் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா பெரிய வாய்ப்புகள் எதுவும் வரல. மனிஷா யாதவ் ஒரு ஹீரோயின் மெட்டீரியலே கிடையாது அப்படின்னு தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு டாக்கும் இருந்துச்சு. இதுக்கு மேல நம்மள வச்சு யார் படம் எடுக்க போறா அப்படின்னு மனிஷா யாதவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க. கூடவே ரசிகர்களும் மனிஷா யாதவை ஒரு ஹீரோயின் ரேஞ்சுக்கு வச்சு பார்க்கல. கடைசியா 2024ல நினைவெல்லாம் நீயடா அப்படின்ற படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல மிகப்பெரிய பிரச்சனையை ஒன்னே கிளப்பி விட்டாங்க. அந்த படத்தோட டைரக்டர் சீனு ராமசாமியோட நடத்தை சரியில்லை அப்படின்னு தயாரிப்பாளர் ஒருத்தர் கிட்ட புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த பிரச்சனை பூகம்பமா வெடிச்சு சீனு ராமசாமிக்கு விவாகரத்து ஆகுற அளவுக்கு போயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷிவானி. சின்ன திரையில ஒரு சில சீரியல்கள்ல இவங்க நடிச்சிருந்தாலும் விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா தான் இவங்க பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே தலைவி பண்ண பல சம்பவங்கள் இருக்கு. சோஷியல் மீடியால எப்பவுமே கிளாமரான போட்டோஸை போடுறது, அடிக்கடி ரீல்ஸ் வீடியோ பண்றது அப்படின்னு ரசிகர்களை ஏற்கனவே தன் பக்கம் நல்லா இழுத்து வச்சிருந்தாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு தெரியாது நம்ம போட்டோஸ்க்கு லைக் போடுற எல்லாரும் நம்ம படத்தை வந்து பார்ப்பாங்கன்னு கிடையாது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு பிக் பாஸ்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதையும் இவங்க சரியா பயன்படுத்திக்கல. சிவானி அந்த வீட்டுக்குள்ள போய்கிட்டு பொம்மை மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறமா விக்ரம், வீட்ல விசேஷம் மாதிரியான சில படங்கள்ல தலையை காட்டினாங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல ஆடினா மட்டும் போதாது, சினிமாவில் நடிக்கிறதுக்கு பயங்கர டேலண்ட் வேணும். சிவானிக்கு நடிப்பு சுட்டு போட்டாலும் வராது அப்படின்ற ஒரு பெயர் தான் இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாளவிகா மோகனன். மலையாள நடிகையான இவங்க நம்ம தமிழ்ல பேட்டை அப்படின்ற படத்துல நடிக்கிறாங்க. அந்த படத்துல வெறும் கேரக்டர் ரோல் மட்டும் பண்ணதுனால பெருசா யாரும் இவங்களை கண்டுக்கல. அதுக்கப்புறமா மாஸ்டர் படத்துல ஹீரோயினா நடிச்சாங்க. அந்த படத்துல ஜேடியை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா மாளவிகா மோகனனை ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி விட்டாங்க. அதுக்கப்புறமா தனுஷ் கூட நடிச்சிருந்த மாறன் படத்துல பார்த்திருப்பீங்க. இப்படி ஒரு மொக்க ஹீரோயின் கேரக்டரை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். அந்த டைம்ல மாளவிகா மோகனனை ட்ரோல் பண்ணாத மீம் கிரியேட்டர்ஸே கிடையாது. அதுக்கப்புறமா பெருசா இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்கல. சோசியல் மீடியால இப்பவுமே அடுக்கடுக்கா போட்டோஸை இறக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஹிந்தியில ஒரு சில படங்கள் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அங்கேயும் பெருசா எந்த ஹிட்டும் கிடையாது. ரீசெண்டா கூட மாளவிகா மோகனன் கவர்ச்சி காட்டுறது என்னோட விருப்பம், நான் பண்ணணுமா வேண்டாமான்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில வேற சிக்கினாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்யா நம்பீசன். ரம்யா நம்பீசனை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கான எல்லா தகுதியும் இருந்துமே அவங்க அதை சரியா பயன்படுத்திக்க தெரியல அப்படின்னு தான் சொல்லியாகணும். குள்ளநெறி கூட்டம், பீட்சா மாதிரியான படங்கள்ல நடிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க ஹீரோயின் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சூப்பரான சிங்கர். இது வரைக்கும் நம்ம தமிழ்ல எக்கச்சக்கமான பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. இவங்களோட அழகான குரலுக்கு கிடைச்ச வரவேற்பு இவங்களோட நடிப்புக்கு கிடைக்கல அப்படின்றதான் உண்மை. மலையாளம், கன்னடம், தமிழ் மாதிரியான மொழிகள்ல மாறி மாறி படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எல்லாமே சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள். அதனால ரம்யா நம்பீசனோட டேலண்ட் பெரிய அளவுல வெளியே தெரியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. தமிழுக்கு என் ஒன்றை எழுத்துவம் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல இவங்க ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல கூட பெருசா இவங்களுக்கு வரவேற்பு கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறமா பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. ஆனா அதுல அவங்களுக்கு கிடைச்ச பெயர் என்னவோ, இந்த பொண்ணு பயங்கர திமிரா நடந்துக்குதே, இவகிட்ட எவன்டா பேசுவான் அப்படின்ற பெயர் தான் கிடைச்சிச்சு. ரசிகர்களுக்கும் அந்த டைம்ல இவங்கள பிடிக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறமா சில காரணங்கள்னால பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாம இருந்தாங்க. அப்பப்போ ஏதாவது ஒன்னு ரெண்டு படத்துல நடிப்பாங்க. அதுவும் மொக்க படமா தான் இருக்கும். இவங்க ஹீரோயினா நடிக்க செட்டே ஆக மாட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு டைரக்டரும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் தயாரா இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.